மக்களே, சின்மயியின் இசை மலையில் நனைய தயாராகுங்கள். காந்திபுரம் மே 16. Book your tickets only at www.41sounds.com. கோவை ராமநாதபுரம் சுங்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் 2வது தளத்தில் 69 வயது கோமதி என்பவர் தனியாக வசித்து வந்தார். இவருடைய கணவர் தங்கராஜ் பத்திரப்பதிவு துறையில் துணை பதிவாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் இறந்து விட்டார். இவர்களுடைய மகள் ராதிகா லண்டனில் மருத்துவராக பணியாற்றுகிறார். மகன் சதீஷ் அமெரிக்காவில் என்ஜினியராக உள்ளார். கோமதி கண் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதற்காக தனது மகள் ராதிகாவை உதவிக்காக லண்டனில் இருந்து கோவைக்கு வருமாறு அழைப்பு விடுத்திருந்தார். அதன்படி கடந்த 3ஆம் தேதி தனது தாயாரை பார்ப்பதற்காக ராதிகா லண்டனில் இருந்து விமானம் மூலம் கோவை வந்தார். வீட்டுக்கு வந்ததும் வீட்டின் முன்பு கதவு சாத்தப்பட்டிருந்தது. கதவை தட்டி அம்மா அம்மா என அழைத்துள்ளார். ஆனால் வீட்டில் இருந்து எந்த சப்தமும் வரவில்லை. இதனால் சாத்தப்பட்டிருந்த கதவை திறந்து உள்ளே சென்று பார்த்தபோது தாயார் நைட்டி உடை அணிந்த நிலையில் ஹாலில் மூச்சற்று கிடந்தார். கழுத்தில் இறுக்கிய காயமும் இருந்துள்ளது. அதிர்ச்சி அடைந்த மகள் இதுகுறித்து காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். காவல் ஆணையர் கண்ணன் உத்தரவின் பேரில் துணை ஆணையர் கார்த்திகேயன் மற்றும் போலீசார் விரைந்து வந்து கோமதியின் உடலை கைப்பற்றி விசாரணை நடத்தினர். அப்போது மூதாட்டி கழுத்தை இறுக்கி கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. கொலையாளியை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டு போலீசார் தீவிர விசாரணை நடத்தினார்கள். கோமதி தனியாக இருந்தபோது ஒருவர் துணியுடன் வந்து செல்லும் காட்சி அந்த பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. அந்த நபர் குறித்து விவரங்களை போலீசார் சேகரித்தனர். அவர் ராமநாதபுரம் 80 அடி சாலையில் வசித்து வரும் ரஞ்சித் குமார் என்பதும் சலவை தொழிலாளியாக வேலை செய்வதும் தெரிய வந்தது. சலவைக்காக வீடுகள் தோறும் சென்று துணிகள் வாங்கி அயன் செய்து திருப்பிக் கொடுக்கும் வேலை செய்து வந்துள்ளார். திருமணமாகி 3 மாதங்களானவரை போலீசார் தேடிய போது மனைவியுடன் மாயமானது தெரிய வந்தது. காவல்துறையினர் தனிப்படையின் தீவிர விசாரணையில் திருடிய பணத்தில் மனைவி லாவண்யாவுடன் ராமேஸ்வரம் பகுதிக்கு ஹனிமூன் சென்றிருப்பது தெரிய வந்தது. தனிப்படை போலீசார் ராமேஸ்வரத்திற்கு விரைந்து சென்று ரஞ்சித் குமாரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். ரஞ்சித் குமார் போலீசில் அளித்திருக்கும் வாக்குமூலத்தில் தனது சொந்த ஊர் கும்பகோணம் அருகில் உள்ள மாத்தூர் திருமணமாகி 3 மாதங்கள் ஆகிறது. செலவுக்கு பணம் அதிகம் தேவைப்பட்டது. அதனால் கோமதி வீட்டில் தனியாக இருப்பதை அறிந்து கொண்டேன். அவர் தங்க நகைகள் அணிந்திருந்தது. அந்த நகைகளை எப்படியாவது பறித்துவிட வேண்டும் என்று பேராசை ஏற்பட்டது. இதனால் சம்பவத்தன்று துணி கொடுக்க செல்வது போல அந்த வீட்டுக்கு சென்றேன். அவரிடம் நகையை பறித்த போது எதிர்ப்பு தெரிவித்து கூச்சல் போட்டார். உடனே துணியால் அவரது கழுத்தை இறுக்கி கொலை செய்துவிட்டு அவர் அணிந்திருந்த தங்க நகைகளை கொள்ளையடித்தேன். அந்த வீட்டில் 2 செல்போன்கள் இருந்தன. செல்போன்களில் யாராவது அழைத்தால் அதன் சப்தத்தில் அந்த வீட்டுக்கு யாரும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக 2 செல்போன்களையும் சாக்கடையில் வீசிவிட்டு நகைகளுடன் தப்பிச் சென்று விட்டேன் என்று கூறியுள்ளார். தங்க நகைகளை சொந்த ஊருக்கு சென்று ஒரு நகைக்கடையில் விற்று 2 லட்சம் ரூபாய் பெற்றதாகவும் பின்னர் மனைவி லாவண்யாவை அழைத்துக் கொண்டு ராமேஸ்வரம் சுற்றுலா சென்றதாகவும் அதற்குள் போலீசார் பிடித்து விட்டதாகவும் கூறியுள்ளார். தனியாக வசித்த பெண்மணியை கொலை செய்து அந்த நகையை விற்றுத்தான் தன்னை ஹனிமூன் அழைத்துச் சென்றது மனைவி லாவண்யாவுக்கு தெரியாது எனவும் காவல்துறையினர் கணவரை கைது செய்த போது கணவர் கொலையாளி என்று தெரிந்து அதிர்ச்சியடைந்ததாக கூறியுள்ளார். ஒரு கொலையை செய்து நகையை திருடி விற்றுவிட்டு மனைவியை ஹனிமூனுக்கு அழைத்துச் சென்ற புது மாப்பிள்ளை ரஞ்சித் குமார் தற்போது மாமியார் வீட்டில் கம்பி எண்ண ஆரம்பித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்களே, சின்மயியின் இசை மலையில் நனைய தயாராகுங்கள். காந்திபுரம் மே 16. Book your tickets only at www.41sounds.com. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.